வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சனியை ராசிநாதனாகவும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களையும், திருவோணம் 4 பாதங்களையும், அவிட்டம் 1, 2 பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, மனதில் ரகசியங்களை புதைத்து வைத்து கொண்டு அவதிப்படும் நீங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 3இல் ராகு, 5இல் செவ்வாய், குரு, 7இல் புதன், 8இல் சுக்கிரன், சூரியன், 9இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். ஆவணி 10ஆம் தேதி செவ்வாயும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள். ஆவணி 15ஆம் தேதி புதன் இடப்பயிற்சியாக இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் சந்திரன், ராகு, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: உங்கள் நிதிநிலை ஆவணி 10க்கு பிறகு நல்ல முன்னேற்றம் காணும். வருமானம் போதுமானதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஜீவன தொழில்களை தவிர்த்து மற்ற வகையிலும் வருமானம் வரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். புரிதல்களுடன் காணப்படும். காதலன் காதலி உறவு ஆவணி 10க்கு பிறகு மகிழ்ச்சியுடன் காணப்படும். குடும்பத்தில் ஒருவிதமான அமைதி நிலவும். உடல்நிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். கடந்த காலங்களை விட இந்த மாதம் உடல்நிலை திருப்திகரமானதாக அமையும். வீட்டில் உள்ளவர்களின் நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குழந்தைகளின் செயல்கள் வருத்தம் அளிப்பதாக இருக்கும். குழந்தைகளை புரிந்து கொள்ளாமல் திண்டாடுவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் பாராட்டுதல்களும் பணப்பயன்களும் முன்னேற்றமும் ஏற்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை தொடர்வீர்கள். அவர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் வேலையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும். தொடர் முயற்சிகள் மூலமாக தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். புதிய முதலீடுகள், தொழில் விரிவுபடுத்த முயற்சிப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடித்தரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் லாபத்தை குவிக்க வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். சமுதாயத்தில் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நற்பெயர் எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அளவோடு பழகுவது நல்லது. தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் செயல்திறன் மேம்படும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். மதிப்பெண்கள் உயரும். கலைஞர்கள் மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு வருவார்கள். வருவாய் இரட்டிப்பாகும். வாய்ப்புகள் தேடி வரும். மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் தங்கள் விடாமுயற்சியால் தங்கள் பெயரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் முன்னேற புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முற்படுவீர்கள். பணவரவு நன்றாகவே இருக்கும். தேடி வந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவுவீர்கள். பயணங்கள் அலைச்சலும் பணவரையும் ஏற்படும். எதிரிகளால் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். பூர்வீக சொத்தின் மேலிருந்து வந்த வில்லங்கம் நீங்கும். மொத்தத்தில் இந்த மாதம் நற்பலன்களே அதிகமாக நடைபெறவிருப்பதால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செல்லும். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கி வந்தால் உங்கள் நற்பலன்கள் மென்மேலும் வளரும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.